ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இதை விட நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் பிஃபோர் எப்படி இருந்தது, முடிச்சதுக்கப்புறம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிச்சிருப்பேன். பிஃபோர் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் நம்ம இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் க்ளீனாக காமிச்சிருப்பேன். உங்களுக்கு பிஃபோர் ஃப்ளாட் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் பெயிண்டிங்கில் பேசிக்காக ஒயிட் போட்டிருப்பாங்க. நம்ம பெயிண்டிங்கோடு தான் பண்ணுறோம். அந்த டைமில் உங்களுக்கு நிறைய சிவில் ஒர்க்கெலாம் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நடக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா பிஃபோர் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மெயின் என்ட்ரன்ஸ், அதோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோட மெயின் டோர் தான் இது. இந்த சைடு மெயின் டோர், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைனிங். இங்கே பூஜை ஒன்று வரும், ஒரு க்ராக்கரி யூனிட் வரும். இங்கே ஒரு சைனா கேபினெட் பார்த்தீங்கன்னா ஒன்று வரும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோஃபாவுக்கு ஆப்போசிட்டில் டிவி யூனிட் வந்துடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம், டைனிங் ரூம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஓவராலாக. அப்படியே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம். இந்த கெஸ்ட் பெட்ரூமில் இந்த சைடு கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அவங்களே தனியாக ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சிவில்லையே. இந்த ஸ்பேஸில் தான் வார்ட்ரோப் பண்ண போகிறோம். இந்த சைடு ஸ்டடி யூனிட் ஒன்று வரும். இந்த சைடு காட், இந்த சைடு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா வந்துடும். இந்த சைடு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அது மட்டும்தான் காமிக்கிறேன். மொத்தமாக எல்லாமே காமிக்கிறேன்ற அவசியம் இல்லை. மொத்தத்தையும் காமிச்சேன்னா வீடியோட லென்த் அதிகமாகிடும். இங்கே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வரும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது கிட்ஸ் பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக கெஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிட்ஸ் பெட்ரூம். இந்த சைடு வார்ட்ரோப். சேம் அதே ஸ்பேஸ் தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே காட், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட் இந்த சைடு பண்ண போகிறோம். எல்லா ரூம்லேயும் காட்டும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட், வார்ட்ரோப் எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாத்ரூம். எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுமாரி தான் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை பார்த்திங்கன்னா காமனும் கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் பெட்ரூமுக்கும் கொடுத்துருப்பாங்க. 2 டோர்ஸ் இருக்கும். இந்த சைடும் டோர் இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாக இது டெமோலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கிச்சனோட வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் சிங்க் கொடுத்துருப்பாங்க. கீழே அந்த சிங்கோட பைப் லைன் போடுறதுக்காக தனியாக ஒன்று பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பைப் போகுது. நடுவில் ஒரு எஜ் வால் பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த எஜ் வால்லாம் உடச்சி எடுத்துகிட்டு எல் ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க, நம்ம எடுத்துருவோம். எலக்ட்ரிக்கெல்லாம் போட்டிருக்காங்க, எடுத்துருவோம். எதுவுமே விட்டு வைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கிச்சனில் கை வச்சாலே அவ்வளோதான், எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம திருப்பி புதுசாகவே பண்ணுவோம். இந்த யூனிட்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துருவோம். எதுவுமே விட்டு வைக்க மாட்டோம், ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருவோம். இந்த சைடு மட்டும்தாங்க நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இதில் எலக்ட்ரிக்கல் பண்ணுவோம். அதான் கிச்சனில் எல்லாமே நம்ம கை வைக்கிறதுனால கம்ப்ளீட்டாக டெமோலேஷன் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பண்ணிடுவோம்.
ஆஃப்டர் ஃப்ளாட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் வீடியோலாம் வந்து போட்டிருப்போம், தனித்தனியாக செப்பரேட் வீடியோஸ்லாம். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து புரியும் உங்களுக்கு. இது வந்து டிவி யூனிட்டுக்குன்ட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். நான் எந்த ஒர்க் வந்து காமிச்சாலும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருப்பேன். இது வந்து டிவி யூனிட் கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்கண்டி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். எந்த ஒரு யூனிட் வந்து நான் காமிச்சாலும் இந்த வீடியோ வந்து தனியாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு வீடியோ வந்து ஒரு ஒர்க்கோட முடித்ததுக்கப்புறம் வந்து தனித்தனியாக வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து போட்டிருப்பேன். இது வந்து பூஜா யூனிட் அண்ட் க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கொடுத்துருப்போம். இதுக்கண்ட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். இது வந்து பால்கனி. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஏன்னா தனித்தனியாக ஒரு வீடியோ வந்து போடும்போது உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியாது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபுல் வீடியோஸில் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ரெஃபரன்ஸ்க்காக வந்து நிறைய வந்து எடுத்துக்கிட்டு நீங்களும் வந்து இன்டீரியர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிட்டு நீங்களும் வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து லிவிங் ரூமோட கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங் வந்து பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்து போடுற சாண்ட்லியர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இதில். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெட் லைட் மாதிரி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். லிவிங் ரூம்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து செப்பரேட்டாக ஒரு கேபினெட் வந்து பண்ணியிருக்கோம். இந்த கேபினெட் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த மாதிரி நான் காமிச்சிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து புரியாது. அதனால தான் ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறது. இது வந்து 3 BHK அப்பார்ட்மெண்ட். இது வந்து ஒரு பெட்ரூம். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். நான் ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து காமிச்சிடுறேன். இந்த சைடு வந்து ரைட் சைடில் வந்து வார்ட்ரோப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட், 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா மிரர் யூனிட்ஸ் வந்து போட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூ ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். அதில் இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். அந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் இருக்கும். இந்த கிட்ஸ் பெட்ரூமில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபால் சீலிங் வந்து எதுவுமே வந்து பண்ணலை.
வெறும் வார்ட்ரோப், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம எந்த ஃப்ளாட்டுக்கு வந்து போனாலும் பெயிண்டிங் வந்து இன்க்ளூடிங் தான் வந்து பண்ணுவோம். அதனால் பெயிண்டிங் பற்றி தனியாக வந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. சிங்கிள் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபுல்லாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற வார்ட்ரோபோட டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கண்டி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இது வந்து காட் 3 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 காட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம் 3. இது வந்து ஒரு ஸ்மால் பெட், ஒரு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா படுக்கலாம். பட் இது ஒரு ஆளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணது. இதுலேயும் வந்து ஃபால் சீலிங் வந்து எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக வந்து ஈவினிங் வந்து 6:30 ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து டார்க்காகவே இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், டார்க் லேமினேட்ஸ்லாம் வந்து போகிறீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து போட்டிங்கன்னா மட்டும்தான் டார்க் லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க அப்படின்றது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் வெறும் டியூப்லைட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து நம்ம என்ன வந்து ஒர்க் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ சேம் அதே காஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். பெட்டோட சைஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சின்னது, ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே சின்னது தான். இது மட்டும்தான் காஸ்ட் கம்மியாக இருக்க தவிர ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் காஸ்ட் தான். அதில் இருக்கிற பிரைட்னஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹால் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்த ரூமும் இந்த ரூமும் வந்து அதோட லைட்டிங்கோட பிரைட்னஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். ஃபுல் ஃப்ளாட் வந்து இன்டீரியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற டிபி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.